மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியிருந்த வழக்கில் தற்பொழுது சீமான் ஆஜராகி இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித்குமார். ரஞ்சித், விவரங்களை வழங்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோட்டில் முகாமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரோடு காளைமாடு சிலை, மரப்பாலம், காவேரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில தேர்தல் நடத்தை விதிகளை மீறி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போன்று வேட்பாளர் சீதாலட்சுமி, இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. ஈரோடு நகர காவல் நிலையத்தில் 4 வழக்குகளும், அதே போன்று சூரம்பட்டி காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த 6 வழக்குகளிலும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், ஈரோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள இந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களில் 2 மற்றும் 3 இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று நேரில் ஆஜராகியிருக்கிறார். தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில முதலில் எண் 3 குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 3 விசாரணை நடந்து வந்த நிலையில வரும் 9/3/2026 இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஈரோடு நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இன்று JM 2 தற்போது சீமான் ஆஜராகியிருக்கிறார். அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்குமார்.